இந்த சீனு இந்த ஷாட்டில் நம்ம ஜனங்க வந்து கை தட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக அவர் இது பண்ணி வச்சுருக்கார், ஸ்டடி பண்ணி வச்சுருக்கார், ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவார் அவர். ஸ்ரீதர் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து அவர் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வந்து பேனாவால் பெரிய பேனாவால் இப்போ போடும்போது இது என்னடா இது அப்படின்னு நினச்சிருந்தார். இல்லை சார், இந்த ஷார்ட் வைங்க, ஜனங்க வந்து கை தட்டுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இருந்தாலும் என்னையா எல்லாத்தையும் அப்படியே எந்தெந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. அது அவரோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ரஜினிகாந்தோட சக்ஸஸ்க்கு வந்து ஜனங்களோடைய மைண்டை வந்து அப்படியே அவரோட ரீட் பண்ணி வச்சுருக்கார், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கார். இன்றைக்கி எந்த படம் எடுத்தாலும் சரி, அவர் வந்து என்ன பண்ணுவார், இது வேண்டாம், நீங்கள் பாருங்கள் இந்த வயசுலையும் வினோதோடையும் இவங்களோடையும் எடுக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னோட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் தனக்கு இப்போ ஜனங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுங்கிறது இது பண்ணிவிட்டு தன்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு என்ன ரோல் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னி தேதிக்கு அவர் பண்ணுறாருன்னா, இது ஒரு வெரி லாங் ஜேர்னி. இன்றைக்கும் வந்து 50வது வருஷத்தில் பாதி பேருக்கு வந்து கையில் படம் இருக்காது. ரஜினிகாந்துக்கு இருந்திருக்கு, கமலஹாசனுக்கு இருந்திருக்கு.